ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆச்சாரியன் திருவடிகளுக்கு நமஸ்காரம். பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். நேற்று நாம் 5வது நவபக்தியாக அர்ச்சனம் பார்த்தோம். இன்றைக்கு 6வது நவபக்தி வணங்குவது, வணக்கம் அப்படின்னு சொல்றது. வணங்குவதுன்னும் போது வணங்குவதன் மூலமாக பக்தி பண்ணுவது. இப்போ கோயில்களுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், கையெடுத்து கும்பிடுறோம், அது ஒரு வணங்குவது பக்தி. அதன் மூலமாக பக்தியை நாம் கடவுள் மேலே செலுத்துவதற்கு பேருக்கு தான் வணங்குவது. அதுவும் நவபக்திகளில் ஒரு முக்கியமான பக்தியாக கருதப்படுகிறது. இப்போது கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட்லேயே போகும்போதே கொடிமரத்தாண்ட விழுந்து சேவிச்சுட்டு, அப்புறம் ஆச்சாரியர்கள் சேவிச்சுட்டு, அப்புறம் தாயாரை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆண்டாள் சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள். எல்லா கோயில்கள்லையும் பெண் தெய்வம் வந்தாலும் ஆண் தெய்வம் வந்தாலும் துவாரபாலகர்கள் துவாரபாலகிகள்னு இருப்பாங்க. அவங்களையும் சேவிச்சுட்டு அவங்க அனுமதியோடு தான் உள்ளே போகணும். அப்புறம் மூலஸ்தானம் சேவிக்கணும். இதுதான் வணங்குவதற்குரிய வழிமுறைகள். இப்போது வைஷ்ணவத்தில் கொடிமரத்தில் போகும்போதே சேவிக்கணும்னு சொன்னேன். சைவம் மற்ற கோயில்கள்லாம் போகும்போது கோயில்கள்லாம் சுற்றி அப்புறமா வரும்போது கொடிமரத்தில் விழுந்துட்டு உட்கார்ந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இதுதான் வணங்குவதற்குரிய வழிமுறைகள். இப்படி வணங்குவது அப்படின்றது பார்க்கறதுக்கு எளிதாக இருந்தாலும் அதுலேயும் முக்கியமான சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ சொன்ன தகவலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சிறிய தகவலாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கினா அதன்படி நடக்க வேணுன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அந்த மாதிரி வணங்குவதுன்னா பக்தர்கள் கடவுளை வணங்குவது, அதே மாதிரி தாசன்கள் ஆச்சாரியன்களை வணங்குவது, ஆச்சாரியர்கள் குருமார்களை வணங்குவது, அப்புறம் கடவுளை வணங்குவது அப்படின்னு இத்தனை முறையாக சொல்லலாம். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன சிறுகதையை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். ராமானுஜர் விஷம் வச்சுட்டாங்கன்ற காரணத்துக்காக 3 நாள் பட்டினியாக இருந்தார். அதுக்கப்புறம் இனிமேல் சாப்பிடக்கூடாது, உயிர் வாழக்கூடாதுன்னு பட்டினியாக இருந்தபோது அவருடைய குரு திருக்கோட்டியூர் நம்பி வந்தார். ராமானுஜருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, அந்த மாதிரி 5 பேர் அவர்களுக்கு குருமார்கள். அதில் ஒருத்தர் திருக்கோட்டியூர் நம்பி. இவர் பட்னியாக இருக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, திருக்கோட்டியூர்லேருந்து வராருன்னு சொல்லி ஏற்கனவே அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுறாரு, உச்சி வெயிலில் 12 மணிக்குள்ள பங்குனி வெயிலில் மணல் மேட்டில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்ட பிறகு வணங்குதல் என்ற முறையை நம்ம விழுந்து சேவிச்சிட்டோம்னா அவங்களா எழுந்துருன்னு சொல்லும்போது தான் எழுந்துக்கணும். அது நம்மளா எழுந்துக்க கூடாது ஆச்சாரியர்களை சேவிக்கும் போது, குருமார்களை சேவிக்கும் போது. அதனால அதை ராமானுஜருக்கு குருவான திருக்கோட்டியூர் நம்பியை வணங்குவது, அது வணங்குவதுன்ற கதையை பற்றி நாங்கள் ஏற்கனவே விழாவிலேயே சொல்லிட்டேன். அப்படி ஒரு வணங்குவதுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, பெருமாள் புறப்பாடாகி வராரு, வீதி உலா வராரு. வரும்போது ஒரு குச்சி போல தண்டம், ஒரு குச்சியை நம்ம அப்படி நிற்க வச்சா அது நிற்குமா? அது தொப்புக்கடின்னு கீழே விழுந்துடும் இல்லையா? அது போல பெருமாள் புறப்பாடாக வரும்போது என்ன பண்ணுறோம், அப்படியே விழுந்து நடு ரோடு அதுன்னு பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே சாஷ்டாங்கமாக, ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும், பெண்களாக வந்தாக்கா அதை காலை மடக்கி வணங்கணுன்றது ஏற்கனவே நான் வணங்கும் முறையை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வணங்குதல்ல அஷ்டாங்க வணக்கம், அஷ்டாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அஷ்டாங்கம்னாக்கா நெத்தி, 2 தோல், 2 முட்டி, சாஷ்டாங்கமாக 5 பொறிகள் தரையில் படுற மாதிரி, ஆண்களாக இருந்தால் ஃபுல்லாக தரையில் படுற மாதிரி வணங்கணும். பெண்களாக இருந்தாலும் காலை மடிக்கி வணங்கும் போதும் அந்த 5 பொறிகள் நிலத்தில் படும். அப்படி வணங்கணுன்றது ஒரு ஐதீகம். பெண்கள் சனங்கள் பூமியில் படுற மாதிரி வணங்கக்கூடாது. இது சிறப்பாக பெண்கள் கற்றுக்க வேண்டியது. அதனால இது ஒரு வணங்கு முறை. ஒரு குச்சி நிற்க வச்சா எப்படி சாஷ்டாங்கமாக விழுதோ அது அது தானே எழுந்துக்குமா? யாருன்னா தூக்கி விட்டாதான் எழுந்துக்கும். அது போல ஆச்சாரியர்கள் எழுந்துரு அப்படின்னு சொன்னாலோ அல்ல அவங்க தொட்டு தூக்குனாலோ அது வரலாம் அப்படிதான் விழுந்து சேவிக்கணும் அப்படின்றது இந்த வணங்குதல் முறையில் இவ்வளவு நேதிகள் இருக்குது. அந்த மாதிரி பரதன் ராமர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குது. அப்புறம் எல்லாருமே வணக்கத்துக்கு உதாரணங்கள்லாம் எல்லாருமே எடுத்து சொல்லலாம், நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அது மாதிரி இதிகாசங்களில் வணங்குதல் முறை, இந்த மாதிரி வணங்குறது என்பது சிறந்த பக்தி பண்ணுது. வணக்கத்தின் மூலமாக பக்தி பண்ணுவது நவபக்திகளில் மிக முக்கியமான பக்தியாக கணக்கிடப்படுகிறது.
எல்லாருமே எதுவுமே கையில் எடுத்துன்னு போனாலும் கடகடன்னு போய் விழுந்து சேவிக்கிறோம் இல்லையா. இந்த அஷ்டாங்க பக்தின்னு சொன்னோம். இதில் 5 பொறிகள் வச்சு பக்தி. மிச்சம் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்தி, அகங்காரம், மனசு. மிச்சம் 3, 8. அஷ்டம்னா என்ன 8ன்னு தெரியும். அப்போது யாருக்கிட்டனா விழுந்து சேவிக்கும் போது அகங்காரத்தோட இவங்க காலெல்லாம் விழுந்து வணங்கணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களுடைய புத்தி கூர்மையை நினச்சி அவங்களுக்கு வியந்து நம்ம அவங்கள ஒரு சிறந்த குருவாக ஏற்றுக்குன்னு வணங்கணும். மனசு என்னும்போது அப்படியே மனதார நம்ம அவங்கள சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார விழுந்து சேவிக்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 5 பொறிகளோட இந்த அகங்காரம், புத்தி, மனசு அப்படின்றத 3 சேர்த்து அஷ்டாங்க வந்தனம், வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நவபக்திகளில் மிக முக்கியமான பக்தியாக கருதப்படுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். அடியன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.